குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை ராவ் மருத்துவமனையின் சார்பில் குழந்தைகளுக்கு சூப்பர் கிட்ஸ் 2025 போட்டிகள் நடைபெற்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ராவ் மருத்துவமனை சார்பில் சூப்பர் கிட்ஸ் 2025 என்ற போட்டியை 6வது போட்டி கோவை RS புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் 70 அணிகள் பங்கேற்றது. ஓவிய போட்டிகளில் 240 குழந்தைகள் வண்ணங்களை தீட்டி உற்சாகத்துடன் ஓவியங்கள் வரைந்து அசத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆடை அணிவகுப்பு போட்டியில் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்களது ஆடை அழகை வெளிப்படுத்தினர். போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு ரொக்க பரிசுகளும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. குழந்தைகளின் நலனுக்கும் வளர்ச்சிக்கு உதவும் நுண்ணூட்டச்சத்துக்கள் நலன் பற்றியும் மருத்துவ நிபுணர்கள், குழந்தைகள் நுண்ணூட்டச்சத்து மற்றும் பாலூட்டு நல நிபுணர் பேபிஸ்ரீ ஆகியோர் பெற்றோர்களுக்கு ஆலோசனைகளை கலந்துரையாடலில் வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சூப்பர் கிட்ஸ் நிகழ்ச்சி குழந்தைகளின் திறனை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அவரது கற்கும் திறன், வெளிப்பாடு, உற்சாகம் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துவதாக தெரிவித்தனர். வணக்கம், நான் டாக்டர் ஆஷா ராவ், டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நாங்கள் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். சில்ட்ரன் ஆர் ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய வரதானம். ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து 35 வருஷமாக டெஸ்ட் பேபி சிகிச்சை பண்ணிட்டு இருக்கு. ஸோ வி ஹவ் மோர் தென் 50,000 பேபிஸ் ஓவர் ஸோ மெனி இயர்ஸ், ஆல் பை இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். இந்த குழந்தைங்க இன்றைக்கி இங்கே வந்துட்டு நிறைய ரேஸ் பண்ணுவோம், க்ராலிங் ரேஸ், ட்ராயிங், குவிஸ், அந்த மாதிரி விதவிதமான காம்படிஷன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஃபார் ஹேவிங் கம் ஹியர் ஆன் அ சண்டே. அண்ட் வருஷம் இது லாஸ்ட் 10 இயர்ஸாக நடத்திருக்கோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கிருஷ்ணசாமி. ராவ் ஹாஸ்பிட்டலில் நான் பீடியாட்ரிஷியன் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட்டாக இருக்கேன். எல்லா பேரண்ட்ஸுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்ததுக்காகவும். ஃப்யூச்சர் கிட்ஸ், அதாவது